போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அழகர்சாமி பாண்டியன் அவர்களே, முன்னிலை ஏற்று அமர்ந்திருக்கின்ற ராவண்ணா பூமிநாதன் அவர்களே, காவண்ணா மூர்த்தி அவர்களே, எம் கே முருகேசன் அவர்களே, கே எம் அஜீஸ் பாய் அவர்களே, இரா சிவகுமார் அவர்களே, சேமா ரவிக்குமார் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற உலகராஜ் அவர்களே, திருமதி கு செல்வி மோகன் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு மகள் சாஹின் பாத்திமா அவர்களே, அன்பு சகோதரர் ஜெரோன்குமார் அவர்களே, அன்பு சகோதரர் ஏ கே பூமிராஜன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற என் இனமான தமிழ் சமூகத்தினுடைய மூத்தகுடி மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது காலையும் மாலையும் இணைகின்ற இந்த மதிய வேலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 நிமிஷம் தான் பேசுறோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாக்கா கடைசியா பேச நினைப்போம். இந்த கடைசியா பேச நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பசி நிறைய நிற்கும். நாங்க பேசுறத விட பசியெல்லாம் என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். பட் இருந்தாலும் இவ்வளவு நேரம் இந்த உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தலைவணங்குறேன். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்த மத்திய அரசாங்கத்திற்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து, அதே மத்திய அரசாங்கம் இந்த சமூக மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். காரணம், இந்த சமுதாயத்தில் அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள், முதல்ல நம்ம எல்லாம் திராவிடர்களான்னு கேட்டா நம்ம திராவிடர்கள் கிடையாது, அது தெரியுமா இல்லையா? எந்த மலையாளியும் தன்னை திராவிடன் சொல்றது கிடையாது, எந்த தெலுங்கனும் தன்னை திராவிடன் சொல்றது கிடையாது, எந்த கன்னடனும் நம்மளை அவன் என்ன செய்ய மாட்டான், கன்னடன் சொல்ல மாட்டான். தமிழன் மட்டும் என்ன செய்யணும், திராவிடன் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 1912 எங்களுடைய மூதாதையார் நடேச நாகமுடியார் அப்படிங்கிறவர் இந்த மக்களுக்காக, நம்ம இந்த தேவேந்திர மக்களுக்காக முதல்ல ஒரு நீதி கட்சி, ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சி ஆரம்பிச்ச அவர் பார்த்து எனக்கு சுத்த தமிழன். அதுக்கு பின்னாடி ஈவே ராமசாமிங்கிற ஒரு தெலுங்குக்காரன் செய்றாரு, அந்த கட்சியை திராவிட கட்சியா மாத்துறாரு. அவர் யாரு? யார் அவரு? தெலுங்கு பேசக்கூடிய ஒரு கன்னடர். அதுக்கடுத்து அந்த கட்சி என்ன செய்றாங்க, அறிஞர் அண்ணா அப்படிங்கிறவரு திராவிட முன்னேற்றங்களை மாற்றினார். அவரு தெலுங்கு பேசக்கூடிய முதலியார், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். அதுக்கு பின்னாடி வந்த கருணாநிதி இருக்காரு இல்லையா, அவர் யாரு? தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு தெலுங்கை பேசக்கூடியவர். அடுத்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லாரும் யாரும் கிடையாது, தமிழர்கள் கிடையாது. அப்ப இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கு, அரசியல் விபச்சாரம் பண்றது கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை தான் என்னது, இந்த திராவிடம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இன்றைக்கு இந்த தேவேந்திர வேளாளர் குலம் என்று அரசாங்கத்தை அறிவிக்க செய்த இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்தமையானால் நிச்சயம் உங்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் இதை நிறைவு செய்கிறேன். நான் நமக்கு சுதந்திரம் என்னைக்கு கிடைச்சிச்சு தெரியுமா? 1947. ஆனா 1919 ஜெனரல் டயர் அப்படிங்கிறவன் அன்னைக்கு போராடி இதே மாதிரி போராட்டம் பண்ணக்கூடிய நம்ம மக்கள் அவங்கள சுட சொல்றான். சுட்டது கூட யார் தெரியுமா? வெள்ளைக்காரன்ட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்த இந்தியர்கள். யார சுட்டாங்க? அந்த இந்திய சிப்பாய்கள் யார சுட்டாங்க? இந்தியர்கள் தான் சுட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு, வெளிநாட்டில இருந்து வந்த இந்த ஜெனரல் டயர் பேச கேட்டுக்கிட்டு நம்ம சொந்தக்காரன், நம்ம ஜாதிக்காரன், நம்ம உறவுக்காரன், நம்ம இந்திய திருநாட்டை சேர்ந்தவர்களை சுடுறவேடா அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த துப்பாக்கியை திருப்பி ஜெனரல் டயர் மேல சுட்டினாங்க, என்ன இருக்கும்? சுதந்திரம் நமக்கு என்னைக்கே கிடைச்சிருக்கும். அப்ப நமக்கு
இந்த சுதந்திரங்கள் நம்மளுடைய தேவைகள் கிடைக்காம போறதுக்கான காரணம் நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஒற்றுமையின்மை. இந்த தமிழ் சமூகம் சாதிகளால் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. அதான் உண்மை. இன்னைக்கு அகில இந்திய அகமடர் மகாசபை அப்படின்ற அமைப்புடைய நிறுவன தலைவர்னா கடந்த 18 வருஷமா ராமநாதபுரத்தில் அவர் தம்பி அழகசாமி பாண்டியனுடைய பயணிக்கிறோம். அவ்வளவு நெருக்கமா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னைக்கு இந்த அகில இந்திய மகாசபை நாங்கள் உருவாக்கணுமோ அன்னையிலிருந்து ராமநாதபுரத்துலங்க பிசிஆர் கேஸ்லாம் எங்க சமுதாயத்தில் இல்லை. அப்படி விழுந்தா கூட எங்க 2 சமுதாயம் விழுந்துக்கிறோம். உட்காந்து பேசி கேஸ் எல்லாம் பண்ணிடுறோம். இது பொய்யில்ல, நடந்த உண்மை. இது தம்பிக்கு தெரியும் இல்லையா? இதுக்கு காரணம் தம்பி மாதிரி எங்க மேல பட்டுள்ளவர்கள், நாங்க அவர் மேல பட்டுள்ளவர்கள் இருக்கோம். அப்படிங்கிறனால இந்த சமுதாயத்தை தேவேந்திர குல வேளாளர் பட்டியலில் இருந்து நம்ம இப்ப வந்திருக்கோம். மீண்டும் இவங்க வந்து என்ன செய்யறாங்க, எஸ்சி பட்டியலிருந்து நீக்கணுங்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதம் மாறுறதுக்கான காரணம் தெரியுமா? நம்மள்ட்ட உழைப்பு இல்லாமையோ திறமை இல்லாமையோ இல்ல காசு பணம் இல்லாம என்ன செய்யல, நம்ம மதம் வரல. நான் பேசுனா கொஞ்சம் வில்லங்கமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மை அது. நமக்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்கல? இந்த சமூகம் கொடுக்கல. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், அவர் முஸ்லீமா தொப்பியை போட்டாரு என்ன செய்றாங்க, அவங்க பயன் கூப்பிடுறாங்க அந்த மரியாதைக்காக. அப்படி நம்ம கீழே போய் என்ன செய்யக்கூடாது, மதம் மாறித்தான் அந்த மரியாதை நமக்கு தேவைன்னா இல்ல. எங்களுக்கு நாடார் சமுதாயம் மாதிரி இன்னைக்கு நாடார் சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல எஸ்சி பட்டியல் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயம் ஒற்றுமையா ஒரு தலைமை கீழே ஒரே சமுதாயமா ஒரே முனைப்போட செயல்பட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமா இன்கம் டாக்ஸ் தரக்கூடிய ஒரு சமுதாயம் யாரு? நாடார் சமுதாயம். அந்த மாதிரி இந்த சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மிக உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கூறி அதற்கான அத்துணை ஒத்துழைப்புகளையும் எங்கள் அகில இந்திய அகமடர் மகாசபை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ் சமுதாயம்.